எப்போதும் அவகாசம் உள்ளது. உன் மனதில் உள்ள வேதனையை போக்கு. ஹிருதயத்தில் உள்ள அதர்ம எண்ணங்களை விலக்கி உன்னுடைய மரணத்தினை மனமாற ஏற்பாயாக கர்ணா. அத்தீர்மானமே அகிலத்திற்கும் உனக்கும் நன்மையை விளைவிக்கும். நான் தம்முடைய ஆணையை ஏற்கிறேன் வாசுதேவரே. மரணத்தை ஸ்வீகரிக்க சித்தமாகிறேன். மன்னிப்பு வேண்டி மன்றாடியதா என் தாயிடத்தில் தயை கோர்ந்து தாம் எடுத்துரையுங்கள். அதோடு பாஞ்சாலி இடத்தில் இழைக்கப்பட்ட அவமானத்தை நீக்க நான் எனது ரத்தத்தை சிந்தியதாக எடுத்துரையுங்கள். தம்மிடம் ஒன்றை மட்டும் விரும்புகிறேன். என்னுடைய திறனுக்கான அங்கீகாரம், என்னுள் உறைந்த வீரத்திற்கான கௌரவம் என்றும் கிட்டாதா? கர்ணா, நீ உன் கரத்தில் வில்லேந்தாத வேளையில், நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில், கற்ற திவ்ய வித்தியை நீ அடியோடு மறந்த சமயத்தில், கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா. இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்றும் உன் மாவீரத்தை